எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் புதுசாக ஒரு கேஜெட் வாங்கியிருக்கோம் இல்லை வாங்கி தந்திருக்காங்க. ஆமாங்க, என்னோடய பர்த்டே எங்களோட ஆனிவர்சரிக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து GoPro 9 வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸு. நான் பாக்ஸ் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வெளி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா Hypersmooth 3.0 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 8ல் வந்து 2.0 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 20 மெகாபிக்சல் 5K வீடியோ இதில் எடுக்கலாம். அதேமாதிரி இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப் டு 10 மீட்டர். அதுக்கப்புறம் 1080pயில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, ஒரு பேட்ரி, ஒரு ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் ஒரு மவுண்ட்டு, அப்புறம் ஒரு ஹெல்மெட் மவுண்ட்டு, அதுக்கப்புறமேல ஒரு கேபிள், இதுதான் வந்து அப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயினாக வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரா ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்கப்புறமேல வந்து 8x Slo-Mo வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறமேலு இதை வந்து வெப் கேமரா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வெளியே பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ உள்ளே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது நான் ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி GoProன்னு இங்கே இந்த இடத்துல எழுதியிருக்கு பாருங்கள், GoProன்னு எழுதியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இதுதான் வந்து எங்கே அது ஓப்பன் ஆகிடுச்சா? ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா GoProவில் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கேபிள் இருக்குது. அந்த கேபிள் எடுத்து நான் வெளியே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட GoPro கேமரா. ஸோ பாருங்கள், செமையாக இருக்கா? நல்லா இருக்குல்ல? ஸோ இதுதான் கேமரா. ஸோ கேமராவுக்கு அப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மேனுவல் எல்லா இதுலேயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பவுச் மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஆக்சசரிஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இதில் கூட வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹெல்மெட் மவுண்ட். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கர்வாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹெல்மெட் மவுண்ட்டு. அதுக்கப்புறமேலு இந்த கீழே இருக்குல்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஹெல்மெட் மவுண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இது மாதிரி போடணும். ஸோ இது மாதிரி போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. வழியா இந்த ஸ்க்ரூ போட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸ்க்ரூ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கெட்டில் வர இந்த பேக்கேஜில் வர திங்ஸு. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பண்டில் பேக்னு ஒன்று இருக்குது. ஸோ பண்டில் பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரியை வந்து கூட சேர்ந்து வந்துடும். ஸோ இப்போ இதில் பேட்ரி வந்துச்சுன்னா பேட்ரி எடுத்து ஆல்ரெடி இதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து இன்னும் எதுவுமே ஸ்டிக்கரில் எதுவுமே கிளிக்கல. ஸோ இதில் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஒரு ஸ்டிக்கரு, இதில் ஒரு ஸ்டிக்கர், 3 ஸ்டிக்கர் இருக்குது. இது வந்து பேக் ஸ்க்ரீன். ஆக்சுவலி டிஸ்பிளே ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. இது வந்து 8 மாதிரி இல்லை, 8ல் வந்து டிஜிட்டல் மட்டும்தான் வரும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். பட் இதில் வந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே நம்ம வியூ பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீலாக் பண்ணுறப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கேமரா லென்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன், மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பட்டன் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து பவர் பட்டன் வந்து ஆன் ஆகிறதுக்கும் இது வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மைக்ரோஃபோன் இருக்குது. இதுதான் வந்து ஸ்பீக்கர். ஆக்சுவலி ஸ்பீக்கர் மைக்ரோஃபோன் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இந்த சைடு இருக்குது பாருங்களேன், இதை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பேட்ரி ப்ளஸ் சார்ஜ் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் SD கார்டு போடுறதும் சரி, அந்த 3 ஸ்லாட்டுமே இதுதான் இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக இப்படி கீழே பிடிச்சி இழுக்கணும். ஸோ கீழே பிடிச்சி இழுத்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்ரி ஆல்ரெடி சார்ஜ் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து GoProவோட பேட்ரி, GoPro 9ஓட பேட்ரி. 8ஓட பேட்ரி இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு
SD கார்டு ஸ்லாட் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து GoPro 9. ஸோ நான் இது வந்து போட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இது வந்து லாக் ஆகிடும். ஸோ இதை வந்து வேணும்னா நீங்கள் வந்து ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பை டிஃபால்ட் இந்த சார்ஜ் பண்ணுற இடத்த வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம வாங்கி அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழியாக ஆன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பவர் பட்டனை ஆன் பண்ணியும் நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த இது இருக்குல்ல ரெக்கார்ட் பட்டன், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து போயிட்டு ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ பை ப்ரீவியஸ் என்ன ஆப்ஷன் இருந்தோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணி காமிட்டு பாருங்கள். ஸோ அது வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாவே போதும், அது பாட்டுக்கு ஆன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகுனா ரெக்கார்ட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடும், பவரும் ஆஃப் பண்ணிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் எங்கேயாச்சும் மவுண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நார்மலாக இந்த ஆப்ஷன், இந்த பவர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் தான் ஆகும், எதுவும் ஸ்டார்ட் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுறதுல ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த பவர் பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட் சூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ மோட் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் ஆகுது. ஸோ ஃபோட்டோ மோடுக்கு போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் லேப்ஸு, அடுத்தது வந்து வீடியோ. ஸோ இது மாதிரி 2-3 ஆப்ஷனுக்கு வந்து 3 ஆப்ஷனும் இது மூலிமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து GoPro. இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேலே இருந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் கண்ட்ரோல், ஆடியோ, அதுக்கப்புறமேலு ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது, கிரிட்டு, ஸோ இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இதில் வந்து ப்ரிஃபரன்சஸ் அப்புறம் கனெக்ஷன்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலிமா தான் போயிட்டு நீங்கள் வந்து எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து மொபைல் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கனெக்ஷன்ஸ் ப்ரிஃபரன்ஸ். இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் இதில் என்னென்ன வீடியோ இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த சைடில் வந்து சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ, வீடியோ, டைம் லேப்ஸ், ஸோ இது 3 சேஞ்ச் ஆகிறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனு. வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன ஏதோ சொல்லணும்னு மறந்துட்டேனே. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ என்னென்னா மேலே வந்து பேட்ரி உங்களுக்கு வந்து காட்டும். அதுக்கப்புறமேலு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் SD கார்டில் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே இங்கே வந்து கீழே கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து GoProவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து நான் ஃபர்ம்வேர் அப்டேட்லாம் எதுவும் பண்ணல, எனக்கு வரும்போதே 1.6 தான் இருந்தது. பட் வந்து லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னா பை டிஃபால்ட்டாக இந்த ஹோல்டர் வந்து கேமராலேயே வரது தான் உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் டக்குன்னு எடுத்து எந்த ஆக்சசரிஸில் வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு கேஜ் மாதிரி ஒன்று வாங்கணும், அதில் தான் இது வந்து அட்டாச் ஆகிருக்கும். பட் இதில் வந்து பை டிஃபால்ட் கேமராலேயே வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் வந்து GoPro ஒரு பாக்ஸில் இருந்த ஐட்டம்ஸு. ஜஸ்ட் இதில் வந்து ஒரே ஒரு மவுண்ட் மட்டும் தான் வந்திருக்காங்க, ஹெல்மெட் மவுண்ட் மட்டும் தான் வந்திருக்காங்க, வேறு எதுவுமே தரல. ஹெல்மெட் மவுண்ட்டு, பேட்ரி இதெல்லாம் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து இதுக்குன்னு ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் நான் வாங்கினேன். ஸோ அதையும் வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சசரிஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தான் நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மவுண்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த 2 மவுண்ட்ஸ் இருந்தது. ஸோ இது 2ம் அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஜ். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம 10 மீட்டருக்கு மேலே கீழே போக போகிறதில்ல. பட் இருந்தாலும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் தான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஏன்னா இவ்வளோ காசு போட்டு வாங்கி டக்குன்னு நம்மளால் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட எனக்கு மனசு வராது. ஸோ அதனால தான் இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வந்து ஒன்று வாங்குச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து கேமரா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து இப்படி உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா போட்டுட்டு இப்படி நம்ம லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ கேமரா ஃபோனுக்கு எப்படி கேஸ் போடுறீங்க அதே மாதிரி தான். பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 2 பட்டன் தான். அந்த 2 பட்டனுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்னா இந்த சைடில் எங்கேயாச்சும் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து என்ன ஆகுனா நீங்கள் அண்டர் வாட்டர் போகும்போது மாய்ஸ்சரைசர் உள்ளே வந்து அந்த லென்ஸில் இது க்ரியேட் ஆகும்ல லென்ஸ் ஸ்க்ரீன்லனா. ஸோ அதை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த மவுண்ட்டு. ஸோ இதில் கூட நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலே நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரைபேடு அதுக்கப்புறம் அது மாதிரி மவுண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் கூட நீங்கள் வந்து இதை டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இது வந்து ரிமூவபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரைபேடில் இருக்குது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ட்ரைபேடில் கூட இதை போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஹலோ அந்த ட்ரைபேட் எடு மேலே இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரைபேடில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஏதாச்சும் ஃபால்ஸ் இருக்குது நீங்கள் வந்து வீலாக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து வீலாக் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது வந்து முக்கியமாக நீங்கள் ரொம்ப தண்ணியில் யூஸ் பண்ணுவீங்க இல்லை வந்து இவ்வளோ காசு போட்டு நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஸ்விம்மிங் பூல் போகிறீங்க இல்லை அங்கே ஏதாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாமையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ஸ்கூபா டைவிங் இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப டீப்பாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் நானும் இதை வாங்கினேன். ஸோ இதிலேருந்து இதை எடுத்துடலாம் வெளியே. இது ரொம்ப டைட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆக்சசரிஸ் நான் வாங்கினதே. இதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேட்ரி. ஸோ இதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரிக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து பேட்ரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா இது வந்து பேட்ரி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் கழட்டி தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா 2 hours கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் அதுக்காக வந்து இது மாதிரி ஒரு அடாப்டர் சார்ஜர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேட்ரி அட் அ டைமில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பேட்ரி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் அட் அ டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆயிரும். ஸோ எது சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு இங்கே லைட் ரெட் அண்ட் க்ரீனில் எரியும். சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒயர். ஸோ எக்ஸ்ட்ரா பேட்ரி நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து எப்போ சார்ஜ் தீரும்னே தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்து இது ஒன்று நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பேட்ரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுவுமே அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வேணும்னா நான் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுவும் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல. இந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு ப்ரொடக்டர் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் ஏன்னா இதுக்கு நான் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போடல, டெம்பர் கிளாஸ் போடல. நான் அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோன்னே டெம்பர் கிளாஸ் இதுக்கும் போட்டுருவேன்.
அப்புறம் இதுக்கு வந்து போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதுக்குமே ஒரு வெளியே வந்து ஒரு கிளாஸ் ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அமேசானில் வந்து ஒரு 41 ஆக்சரிஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அது இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த 41 ஐட்டம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.